الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين، وآخرين منهم لما يلحقوا بهم وهو العزيز الحكيم. صدق الله العظيم. الحمد لله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தையும் படைத்தாளக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகும். அவனது தூதரும் எங்கள் தலைவருமாகிய அகில உலகத்தின் அருக்கடையாக வந்துதித்த அண்ணலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது கண்ணியமான சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், கியாம நாள் வரைக்கும் புனிதமான மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய மக்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக. மேலான கண்ணியமான சகோதர பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலாவை பயந்து அவனது கட்டளைகளை எங்களது வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் முன் வரிசைகளிலே நெருக்கமாக அமர்ந்து கொள்ளுமாறு முதலாவது உங்களுக்கு கூறிக்கொண்டு எனது உரையை நான் துவங்குகிறேன். அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலாவுடைய மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை, மிக முக்கியமான ஒரு செய்தியை இன்றைய ஹுத்துபாவின் மூலமாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவதற்கு ஆசைப்படுகிறேன். அது என்ன செய்தி என்று சொன்னால், இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே கோடான கோடி மக்களையும் படைத்து அந்த மக்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா அனுப்பி தந்தான். அவற்றிலே அவர்களிலே 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்களை அனுப்பி தந்திருக்கிற செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களிலே இறுதி நபியாக, ஹாத்தமுன் நபியாக, கியாம நாள் வரைக்கும் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய அனைவருக்கும் தலைவராக, ரசூலாக அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அனுப்பி தந்திருக்கிறான். இந்த எங்களுடைய தலைவரும் எங்களது உயிரிலும் மேலான நாமெல்லாம் போற்றி புகழக்கூடிய எங்களது வழிகாட்டியாக, ஈர் உலகத்திலும் மனிதர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே பிறந்த மாதமாகவும்
அதே நேரத்திலே இந்த உலகத்தை விட்டு மறைந்த மாதமாகவும் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் இருக்கிறது. இந்த நேரத்திலே பெரும்பாலும் உலகம் பூராவிலுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே மிக முக்கியமாக நாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி நாம் பேச வேண்டும். அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நோக்கங்களை மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். அவர்களுடைய சிறப்புகளையும் கண்ணியங்களையும் இந்த மக்கள் மத்தியிலே நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதுவும் மிக முக்கியமாக தற்காலத்திலே இந்த காலத்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய இஸ்லாமிய இளைஞர் பெருமக்களுக்கும் பாடசாலை மாணவ மாணவிகளுக்கும் அதே போன்று வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அவர்களது சிறப்புகளையும் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தையும் நாம் ஒவ்வொருவருமே மிக தெளிவாக நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய சிந்தனையும் அல்லாஹ்வினுடைய தூதரின் வழிகாட்டுதல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய சமுதாயத்தை விட்டு இஸ்லாமிய மக்களை விட்டு வளர்ந்து வரக்கூடிய இளைஞர் பெருமக்கள் பாடசாலை மாணவ மாணவிகள் இளம் பெண்களுக்கு மத்தியிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுபட்டு போகிற ஒரு காலமாக இது இருக்கிறது. இவ்விதமான இந்த சூழ்நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி நாம் மிக தெளிவான முறையிலே சொல்ல வேண்டும். ஏனென்றால் நபி அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டால்தான், அவர்களுடைய மகிமையை தெரிந்து கொண்டால்தான், அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை தெரிந்து கொண்டால்தான் அவர்கள் கொண்டு வந்த உயர்தரமான தீனை, உயர்தரமான சுன்னாவை நம்மளால் பின்பற்ற முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சிறப்பு தன்மையும் அவர்களுடைய கண்ணியம் கௌரவங்கள் எங்களது இளைஞர் பெருமக்களது உள்ளத்திலே, இளம் பெண்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருந்தால் மட்டுமே அவர்களை இவர்கள் வழிகாட்டியாக எடுத்துக் கொள்வார்கள். இல்லை என்று சொன்னால் 10ஓடு 11ஆக அவர்களுடைய நிலைமை மாறுமே தவிர உண்மையான ஈமானும் உண்மையான இறை விசுவாசமும் இறை எச்சமும் அவர்களிடத்திலே நாம் பார்க்க முடியாது. அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா உயர்தரமான குர்ஆனிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பல கோணங்களிலே அல்லாஹ் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறான். சூரத்துல் ஜும்மாவிலே ஆரம்ப ஆயத்துகளிலே அல்லாஹ் சொல்கிற பொழுது இப்படியாக சொல்லி காட்டுகிறான். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும். இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், முதலாவது அல்லாஹ்வை பற்றி சொல்லிவிட்டு அவ்விதமான மகத்துவமான அந்த அல்லாஹ் தான் ஹுவல்லதி பஅஸ, அந்த அல்லாஹ் தான் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எழுத வாசிக்க தெரியாத அறிவிலே சாதாரண மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த உம்மிகளாக இருந்த அந்த சமுதாயத்திலே இருந்து அவர்களிலே இருந்து ஒரு ரசூலை அனுப்பி தந்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அறிமுகப்படுத்துகிற பொழுது இவ்விதம் சொல்கிறார், அவர் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ரசூல். அந்த ரசூல் எப்படி வந்திருக்கிறார்கள்? அவர் சாதாரண மக்களிடத்திலே இருந்து வந்தார். எந்த விதமான எழுத்தறிவுமோ அல்லது கல்வி ஞானங்களோ விஞ்ஞான வளர்ச்சிகளோ தொழில்நுட்ப வளர்ச்சிகளோ இல்லாத சாதாரண சமுதாயத்திலே இருந்துதான் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்திருக்கிறார்கள். மக்காவுடைய சூழ்நிலையில், மக்கமா நகரிலே வாழ்ந்த மக்களது சூழ்நிலையை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே தெளிவுபடுத்தி காண்பிக்கின்றான். அவ்விதமான அங்கிருந்துதான் ரசூலம் மின்ஹும், அவர்கள் மத்தியிலே இருந்துதான் இந்த ரசூலை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். ரசூல் என்று வருகிற பொழுது, ரசூல் யார், நபி யார் என்று வருகிற பொழுது அல்லாஹு தஆலா அதாவது இந்த உலகத்திலே நேர் வழியை காண்பிப்பதற்காக வேண்டி நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பி தந்திருக்கிறான். ரசூல் யார் என்று சொல்கிற பொழுது ரசூல்மார்களை அல்லாஹ் அவர்களிலே மிக விசேடமாக வேதங்கள் கொடுக்கப்பட்டவர்கள் ரசூல்மார்களாக இருந்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்வதிலே முக்கியத்துவம் கொடுத்து பிரச்சாரத்தை அவர்கள் மீது கடமையாக்கி அவ்விதமாக ரசூலை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். இந்த ரசூல்
உங்களுக்கெல்லாம் வந்திருக்கிற ரசூல் இந்த முஹம்மது என்று சொல்லக்கூடியவர்களை இப்படியான ஒரு பின்னணியில் தான் நாம் அனுப்பி இருக்கிறோம். மக்கமா நகரத்துடைய சூழ்நிலை நமக்கு தெரியும். அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த மக்களது நிலைமை நமக்கு தெரியும். கரடு முரடானவர்கள், அதாவது இரக்கமற்றவர்கள், எதை வேண்டுமென்றாலும் அவர்கள் செய்வதற்கு துணிந்து செய்துவிடக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட எல்லா வகையிலே பின்தங்கி இருந்த அந்த மக்கள், அவர்களிடத்திலே இருந்து உயர்வான இந்த ரசூலை நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று நபியினுடைய பின்னணியை குறிப்பிடுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரத்திலே இருந்த உயர்ந்த குடும்பத்திலே பிறந்தவர்கள். குறைஷ் என்கிற குடும்பத்திலே பிறந்து உயர்ந்த ஸ்தானத்திலே வளர்ந்தவர்கள். அவர்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அவர்கள் நுபுவத்து கிடைக்கின்ற வரைக்குமே மிகச் சிறப்பான நட்பேருடன் அவர்கள் வாழ்ந்தவர்கள். அல் அமீன், அஸ்ஸாதிக் என்று வாழ்ந்தவர்கள். இப்படியான வரலாறு நமக்கு தெரிகிறது. இந்த வரலாற்றை நாங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும், எங்களது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், எங்களது பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் முஸ்லீம் அல்லாத மக்கள் மத்தியிலேயும் ரசூலை பற்றி நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே வாழுகிற மனிதர் முஸ்லீம்களும் தான், முஸ்லீம் அல்லாதவர்களுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியாமல் எப்படி வாழ்வது, எங்கு செல்வது, வாழ்க்கையிலே வெற்றி எங்கே இருக்கிறது என்று அவர்கள் அலக்கழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்விதமாக இருக்கிற மக்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. வாருங்கள், இதோ அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ரசூல் இருக்கிறார், அவர்கள் மூலமாக அல்லாஹ் அனுப்பி வைத்த குர்ஆன் இதோ இருக்கிறது. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொன்மொழிகள் இதோ இருக்கிறது என்று உலகத்திற்கு நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டி இருக்கிறது. இதைத்தான் இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு ரசூலை அனுப்பி தந்திருக்கிறோம். இந்த ரசூல் இந்த உலகத்திலே வந்து என்ன செய்வார்? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை இந்த மக்களுக்கு சொல்லுவார்கள். யக்ரவு அலைஹிமுல் குர்ஆன், உயர்தரமான வேத நூலாகிய குர்ஆனை இந்த மக்களுக்கு அவர்கள் ஓதி காண்பிப்பார்கள், படித்து கொடுப்பார்கள், விளக்கம் சொல்லுவார்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா துறைகளுக்கும் தீர்வை அந்த குர்ஆனின் மூலமாக அந்த நபி அவர்கள் செய்து காட்டுவார்கள். இது நபியை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற முறை. குர்ஆனை நபி அவர்கள் வஹி அவர்களுக்கு இறங்கியது. நம் அனைவருக்கும் தெரிந்த வரலாற்று செய்திகள் ஒவ்வொன்றாக நாம் நினைவுபடுத்த வேண்டும். அவைகள் எல்லாம் மறந்து போய் கொண்டிருக்கிற காலம். முதலாவது இறக்கப்பட்ட குர்ஆனுடைய வசனம் இக்ரா என்று துவங்கினதிலே இருந்து இந்த உயர்தரமான குர்ஆன் முடிவுறுகின்ற வரைக்கும் அல்லாஹ்வின் மூலமாக வஹி அனுப்பப்பட்டு கொண்டே இருந்தன. அவைகள் வருகின்ற நேரத்திலே எந்த நேரம் வருகிறதோ, இரவில் வந்தாலும் பகலில் வந்தாலும் பிரயாணத்தில் வந்தாலும் பள்ளியில் இருக்கிற பொழுது வந்தாலும் என் வீட்டிலே இருக்கிற பொழுது வந்தாலும் உடனே அவற்றை மக்களுக்கு ஓதக்கூடியவர்களாக, சொல்லக்கூடியவர்களாக, கற்பிக்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, ஆயத்துக்களை ஓதுவார்கள். இவ்விதம் அல்லாஹ்வினுடைய கட்டளை இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அதற்குரிய விளக்கங்களையும் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். குர்ஆனுடைய வசனம் வெறுமனே ஓதிவிட்டு செல்லவில்லை. குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துக்களுக்கும், ஒவ்வொரு ஹர்ஃபுகளுக்கும், ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் உரிய விளக்கங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய பொன்மொழியின் மூலம் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நபி அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், மக்களுக்கு சொல்வார்கள். வயுஸக்கீஹிம், அல்லாஹ் நபியை அறிமுகப்படுத்துகிறான். நபி எந்த அளவுக்கு ஒரு ஆசிரியராக, ஒரு பேராசானாக இந்த உலகத்திலே வாழுகின்ற மக்கள் அனைவருக்குமே முதன்மை ஆசிரியராக நபி அவர்கள் இருக்கிறார்கள். மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும். அந்த நபி மீது உங்களுக்கு பிடிப்பு வர வேண்டும், நபி மீது உங்களுக்கு பற்று வர வேண்டும், நபி மீது உங்களுக்கு பாசம் வர வேண்டும், நபி மீது உங்களுக்கு அன்பு மஹப்பத்து வர வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பாருங்கள். வயுஸக்கீஹிம், அந்த மக்களுக்கு குர்ஆனை மட்டும் இறங்கியதை சொல்லிக் கொடுத்து விட்டு மட்டும் இருக்கவில்லை. வயுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்துவார்கள். அதற்கு விளக்கமாக இமாம்கள் சொல்கிற பொழுது யுத்தஹிருஹும் மினல் அகாயிதில் ஃபாசிதா,
அதாவது நபி அவர்கள் அந்த மக்களுடைய உள்ளத்திலே ஊடுருவி போயிருந்த அவர்களுடைய மோசமான கொள்கைகளில் இருந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினார்கள். அந்த கொள்கைகள் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இடத்திலே மனிதர்களையோ கற்களையோ ஜின்களையோ அல்லது நபிமார்களையோ கொண்டு போய் நிறுத்தி இவன் தான் எங்களது கடவுள் என்று சொல்லி உள்ளம் கொட்டு போயிருந்த பொழுது, இல்லை, அல்லாஹ் என்பவன் யார், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய குதரத்து என்ன, அவனுடைய வல்லமை என்ன என்பதை எல்லாவற்றையும் இந்த குர்ஆனை கொண்டு விளங்கப்படுத்தினார்கள். உள்ளத்திலே ஊடுருவி போயிருந்த கெட்ட கொள்கைகளை நீக்கினார்கள். உள்ளத்திலே இருந்த போட்டிகளை, உள்ளத்திலே இருந்த பொறாமைகளை, உள்ளத்திலே இருந்த குபாடங்களை, உள்ளத்திலே இருந்த சூழ்ச்சிகளை, பிற மனிதன் மீது இருக்கிற வெறுப்பு உணர்வுகளை இப்படியெல்லாம் நபி அவர்கள் நீக்கி சஹாபாக்களை, அதாவது அவர்களது உள்ளத்தை எந்த அளவுக்கு தெளிந்த தண்ணீரை போன்ற நிலைமைக்கு கொண்டு வந்தார்கள், பரிசுத்தப்படுத்தி விட்டார்கள். இதை அல்லாஹ் சொல்கிறான். மக்கமா நகரத்திலே துவங்கிய இந்த பணி, கஅபாவினுடைய முற்றவெளியிலே துவங்கிய இந்த பணி, மக்கமா நகரத்தில் ஒவ்வொரு மேடுகளிலும் ஒவ்வொரு பள்ளத்தாக்குகளிலும் துவங்கிய இந்த பணி மதீனா நகருக்கு சென்று மதீனாவிலே ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் இந்த பணியை அவர்கள் செய்தார்கள். வரக்கூடிய மனிதன், முரட்டு மனிதன் வருகிறான், கெட்ட மனிதன் வருகிறான், மிக மோசமான நிலைமையிலே இருக்கக்கூடியவன் வருகிறான், திருடன் வருகிறான், விபச்சாரம் செய்பவன் வருகிறான், கொலைகாரன் வருகிறான். அத்தனை பேரையும் உள்ளே வாங்கி அவர்களை துப்புரவு பண்ணி தூய்மைப்படுத்தி அவர்களை மனித புனிதனாக மாற்றி அனுப்பினார்கள். அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அவர்களுடைய மிகப்பெரிய பணி என்பதை அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவர்களை அல்லாஹ் அந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய நேர் வழிதனை கொடுத்து தூய்மைப்படுத்தினார்கள். அத கெட்ட கொள்கைகளும் தான் அதே போன்று அல் அஹ்லாக்கு ஸய்யா, அவனிடத்திலே இருந்த மோசமான பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தன, மிருகத்தனமான செயல்பாடுகள் இருந்தன. இவைகள் எல்லாவற்றையுமே அவர்கள் தூய்மைப்படுத்தினார்கள். இவ்விதம் அல்லாஹ் நபியை அறிமுகப்படுத்துகிறான். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, சூரத்துல் ஜும்மாவுடைய ஆரம்ப வசனங்கள். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், அவர்களுக்கு, இந்த மக்களுக்கு குர்ஆனை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஆரம்பத்திலே வருகிற ஒரு சின்ன பிள்ளை குர்ஆன் மதரசாவுக்கு வருகிற பொழுது உலமாக்கள் என்ன செய்வார்கள், மெதுவாக அலிஃபேயிலே இருந்து ஆபாவிலே இருந்து துவங்கி அவனுக்கு ஓத பழக்குவார்கள். மெதுவாக அவன் ஓத ஆரம்பிக்கிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குர்ஆனை சொல்லிக் கொடுப்பதை போல, அதன் பின்னால் அவன் நன்ற முறையில் ஓத ஆரம்பித்து விட்டால் அதன் பின்னால் வசதி வாய்ப்புகள், மக்களுடைய தேவைகள், ஆசைகள் இருக்கிற பொழுது அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிலே இது குர்ஆனுடைய வசனம், இது குர்ஆனுடைய வசனம், இவற்றை மனனம் செய்து கொள்ளுங்கள், இவற்றை பாடமாக்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் அரபி என்பதனால் அவர்களுக்கு இலேசாக அவனுடைய கருத்துக்கள் புரிந்தன. அதன் பின்னால் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், அந்த மக்களுக்கு குர்ஆனை விலாவாரியாக விளங்கப்படுத்தினார். குர்ஆனுடைய ஒவ்வொரு சம்பவங்கள், குர்ஆனிலே வருகிற ஒவ்வொரு செய்திகள், குர்ஆனிலே வரக்கூடிய ஒவ்வொரு வரலாற்று செய்திகளை எல்லாம் நபி அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு ஹிக்மாவை கற்றுக் கொடுத்தார்கள். அதற்கு விளக்கமாக சொல்கிற பொழுது யுஅல்லிமுஹுமுல் குர்ஆன வஸ்ஸுன்னah, குர்ஆனையும் ஹதீஸையும் படிப்பித்துக் கொடுத்தார்கள். குர்ஆனை சொல்லிக் கொடுத்தார்கள், அதற்கு விளக்கமாக விளக்கம் சொன்னார்கள். அதுதான் ஹதீஸ், அதுதான் சுன்னாவாக வந்தது. நபி அவர்கள் எவற்றையெல்லாம் சொன்னார்களோ அதுவெல்லாம் ஹதீஸாக இருக்கிறது. எவற்றையெல்லாம் நபி அவர்கள் செய்தார்களோ அவைகள் ஹதீஸாக சுன்னாவாக இருக்கிறது. எவற்றையெல்லாம் நபி அவர்கள் அங்கீகரித்தார்களோ, ஒரு மனிதர் செய்கிறார், ஒரு சஹாபி செய்கிறார், அவற்றை பார்த்து கொண்டு நபி அவர்கள் அங்கீகரித்தார்களோ அவைகள் ஹதீஸாக, அவைகள் சுன்னாவாக இருக்கின்றன. இப்படி இந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்வது இதுதான். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் படிப்பித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அருமையான சகோதர பெருமக்களே, நாம் ஒவ்வொருவரும் நபி அவர்களை படிக்க வேண்டும், நபி அவர்களுடைய சீராக்களை படிக்க வேண்டும்.
ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் நபி அவர்களுடைய சீராக்கள் மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும். இன்றைக்கு அவைகள் சொல்லப்படுவது அல்ல. ஒரு சில பள்ளிவாசலில் அதிகமான இடங்களில் மேலோட்டமாக அரபியிலே அவர்களது வரலாறுகள் பேசப்படுகின்றன, சொல்லப்படுகின்றன. ஆனால் அவைகளை தெளிவுபடுத்தி தமிழிலேயோ ஆங்கிலத்திலேயோ சிங்களத்திலேயோ நமது மக்களுக்கு விளங்குகின்ற அளவுக்கு, அதாவது அதிகமான பள்ளிவாசலில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதை பற்றிய ஆர்வமும் மக்களுக்கும் இல்லை, உலமாக்களுக்கும் இல்லை என்று நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. மக்களும் கூட காலாகாலமாக மார்க்கம் ஏதோ ஒரு வகையில் நடக்கிறது, அவ்வளவுதான். எத்தனை, அதாவது யார் யாரெல்லாம் வந்தாலும் கூட, புரட்சிகரமாக பேசிக்கொண்டு வந்தாலும் கூட, மக்களுக்கும் கூட ஆர்வம் கிடையாது. மார்க்கத்தை தெளிவாக விளங்க வேண்டும், சீராவை தெளிவாக விளங்க வேண்டும், அவற்றை நான் எடுத்து நடக்க வேண்டும், அதற்குரிய வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் குறைவாகவே இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, அவ்விதமாகவே இருப்பது அல்ல. அவ்விதமாக இருந்தால் நாங்கள் தோற்று போய் விடுவோம். பாருங்கள், அல்லாஹ் இந்த அளவுக்கு மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இவைகளை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். இந்த சிந்தனை இருக்குமே ஆனால் தான் நபி அவர்களுடைய வாழ்க்கையின் பக்கம் நாம் அழைத்து செல்ல வேண்டும். நபியினுடைய பிறப்பு, நபியினுடைய இளமை பருவம், நபியினுடைய இளைஞர் பருவம், நபியினுடைய திருமண வாழ்க்கை, நபியினுடைய ஹிஜ்ரத்தினுடைய வாழ்க்கை, மதீனாவிலே நடந்த விஷயங்கள், அதன் பின்னால் நபி அவர்கள் மதீனத்து மண்ணுக்கு அரசரை போல மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்த அத்தனை செய்திகளுமே மக்களுக்கு நாம் சொல்லப்பட வேண்டி இருக்கிறது, மக்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது. அதற்கு என்ன தேவை தெரியுமா? அதன் மீது எங்களுக்கு ஒரு ஈடுபாடு தேவை. நபி அவர்களுடைய வாழ்க்கையின் மீது, நபி அவர்களுடைய வரலாற்றின் மீது, நபி அவர்களுடைய பெயரின் மீது, நபி அவர்களுடைய குடும்பத்தின் மீது, நபி அவர்கள் காண்பித்து தந்த அந்த வழிமுறைகளின் மீது எங்களுக்கு ஒரு, அதாவது உள்ளத்திலே ஆழமான ஒரு பற்று வர வேண்டும், உள்ளத்திலே ஆழமான ஒரு ஈடுபாடு வர வேண்டும். ஆனால் நாங்கள் பார்ப்பது என்ன? ஒரு வகையில் திரையை போட்டுக்கொண்டு மெதுவாக திரையை அகற்றி பார்க்கிறோமே தவிர, உண்மையான ஈடுபாட்டுடன் நாம் செய்வது என்பது, சிந்திப்பது என்பது மிக குறைவு என்பதுதான் எனது கருத்து. அருமையான சகோதர பெருமக்களே, இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படிப்பட்ட இந்த நபி அவர்கள் வருகை தந்து அவர்கள் மக்களுக்கு போதித்தார்கள். அவ்விதம் போதித்ததன் மூலமாக, அதாவது நாம் எல்லாம் சொல்கிறோம் அல்லவா, குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்கிறோமே, இவ்விதமான மிக தெளிவாக நபி அவர்கள் அன்றைக்கு போதனை செய்து விட்டார்கள். சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்கிறார்கள் அன்றைய காலத்து மக்களை. அந்த மக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? நபி வருகின்ற நேரத்திலே கானோமின் கபுலு லஃபீ வலாலிம் முபீன், அவர்கள் பகிரங்க வழிகட்டிலே இருந்தார்கள். நபி அவர்கள் வருகிற காலம் அவர்களுடைய, அதாவது குடும்ப வாழ்க்கையிலே, வியாபாரத்திலே, அவர்களது கொள்கையிலே, அவர்களுடைய அனைத்து துறைகளிலுமே அவர்கள் வழிகட்டின் விளிம்பிலே இருந்தார்கள், வழிகட்டிலே நான் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியிலே இந்த போதனைகள் கொண்டு வரப்பட்டன. கடைசியிலே அவர்கள் அத்தனை பேருமே ரலியல்லாஹு அன்ஹு என்கிற அந்த மேலான துஆக்கு சொந்தக்காரர்களாக ஆகிவிட்டார்கள். அவர்களுடைய பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே அவர்கள் மீது மரியாதை வருகிற மிக பெரும், அதாவது புனிதர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்கிறான், இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், وآخرين منهم لما يلحقوا بهم وهو العزيز الحكيم. இன்னும் அவர்களுக்கு மட்டுமல்ல, وآخرين منهم, அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களுக்கும் நபி அவர்கள் இந்த மார்க்கத்தை, தீனை சொல்லி இருக்கிறார்கள். லம்மா யல்ஹகு பிஹிம், அவர்களுக்கு பின்னால் வந்து அவர்களுடன் இணைந்து கொள்வார்களே, அவர்களுக்கும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம் என்று அல்லாஹ் முடிக்கிறான். அருமையான சகோதர பெருமக்களே, இவ்விதமாகத்தான் நாம் ஒவ்வொருவருமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, நீங்கள் குர்ஆனை பாருங்கள், அதாவது பெரும் பெரும் கிரந்தங்களுக்கு போக வேண்டியது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்தாலும் நபியை பற்றிய செய்திகள் மிக அற்புதமாக இருக்கின்றன. அவற்றை நாங்கள் எங்களுக்கு, அவர்களை நாங்கள் விளங்குவதற்கு இவற்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அவ்விதமாக எடுத்துக்கொள்கிற பொழுதுதான் நமக்கு மத்தியிலே ஒரு உற்சாகமும் உத்வேகமும் வரும். அந்த முறையை நாங்கள் பின்பற்றுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அருமையான சகோதர பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஏன் நாம் புரிய வேண்டும் என்று சொன்னால், அதாவது நமக்கு ஒருவரை பற்றி நாம் அறிந்து வைக்க வேண்டும். ஒருவரை பற்றி அறிந்து வைத்தால், உதாரணத்துக்கு சொல்வதானால், ஒரு ஆசிரியர் இருக்கிறார். அந்த ஆசிரியர் மிகச் சிறந்த ஆசிரியர், மிக ஒழுக்கத்துக்குரியவர், மிக நேர்மையாக நடக்கக்கூடியவர். இப்படியாக அவரை பற்றி ஒரு மாணவனுக்கு நல்ல அபிப்பிராயம் வருகிற பொழுதுதான் மாணவர்கள் அந்த ஆசிரியர் சொல்வதை கேட்பார், அவர் படித்துக் கொடுப்பதை கேட்பார், அவர் வழிகாட்டக்கூடிய வழிகாட்டுதல்களை எடுத்து நடப்பார்கள். அதனால் தான், அதாவது உலகத்திலே கோடான கோடி அறிஞர்கள் இருக்கிறார்கள், கோடான கோடி அறிஞர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் எத்தனையோ அறிஞர்கள், விஞ்ஞான துறையில் வேண்டுமா எத்தனையோ அறிஞர்கள், தொழில்நுட்ப துறையில் வேண்டுமா எத்தனையோ அறிஞர்கள், இன்றைக்கு விண்வெளி ஆய்வுகளிலே எத்தனையோ அறிஞர்கள், இப்படி எத்தனையோ பேர்கள் இருந்தும் கூட இன்றைக்கு 1500 வருஷங்களாக ஒரே தலைவராக உலகத்திலே எல்லா மக்களும் போற்றுகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய அந்த ஆளுமையும் அந்த திறமையும் அவர்களிடத்திலே இருந்த அந்த குணநலங்களும் அவைகள் தான் காரணமாக இருக்கின்றன. அவர்களை ரசூலாக நபியாக ஏற்றிருக்கிற நாம் அவர்களுடைய ஒவ்வொரு செய்திகளையும் ஒவ்வொரு பண்புகளையுமே நாம் தெரிந்திருக்க வேண்டும். குர்ஆனை நாம் எடுத்துக்கொள்கிற பொழுது குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லித் தருகிறான், நபி அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நபி அவர்களுடைய அறிவு சம்பந்தமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நபியை பார்த்து அன்றைய காலத்திலே என்ன சொன்னார்கள்? நபியை பார்த்து சொன்னார்கள் அவர் ஒரு பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், நபியை பார்த்து சொன்னார்கள் அவர் ஒரு கவிஞர் என்று சொன்னார்கள், அல்லது வேறு மற்றைய மனிதர்களிடத்திலே இருந்து அவர்கள் செய்திகளை தேடிக்கொண்டு வந்து எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். அதற்கெல்லாம் அங்கே பதில் சொல்லும் விதமாக மா வல்ல சாஹிபுக்கும் வமாகவா, அல்லாஹ் சொல்லி காட்டினான், உங்களுடைய இந்த ரசூல் இருக்கிறார் அல்லவா, உங்களுடைய இந்த நபி இருக்கிறார் அல்லவா, அவர் மிக தெளிவான முறையிலே இருக்கிறார், அவர் எந்த விதமான வழிகாட்டிலும் அவர் கிடையாது, எந்த விதமான குழப்பத்திலும் அவர் கிடையாது, அவர் எல்லாம் மிக தெளிவான முறையிலே அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று இந்த இடத்திலே நபி அவர்களை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். ஒரு மனிதனை நாம் மதிக்க வேண்டுமானால், அவனது கருத்தை எடுத்து நடக்க வேண்டுமானால் அவனுடைய அறிவு தெளிவாக இருக்கிறது என்ற முடிவுக்கு வர வேண்டும். அதே போன்று நபியுடைய பார்வை சம்பந்தமாக சொல்கிற பொழுது நபி அவர்களை சொல்கிறான், மா ஸாகல் பஸரு வமா தகா, நபி அவர்களுடைய பார்வை மிக தெளிவாக இருந்தது, நபி அவர்களுடைய பார்வையிலே எந்த விதமான மங்களும் கிடையாது. நபி அவர்கள் ஒன்றை பார்த்து வேறொன்றை விளங்குவார்கள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். மிக தெளிவான பார்வை, மிக கூர்மையான அறிவு, மிக சிறப்பான உன்னதமான தலைவர் என்பதை சொல்லி காட்டுகிறான். இவ்விதம் அவர்களை பற்றி இன்னும் நபி அவர்களுடைய எந்த அளவுக்கு என்று சொன்னால், தெளிவாக விளங்குகிற விஷயத்திலே மிக தெளிவானவர்கள். மா கதபல் ஃபுஆது மா ரஆ, இன்னும் சொல்கிறான், நபி அவர்கள் எதை பார்த்தார்களோ, எதை கண்டார்களோ, எப்படி நடந்து கொண்டார்களோ, அவர்களுடைய உள்ளம் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டாது. உள்ளம் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டாது. ஜிப்ரீலை கண்டேன் என்று சொன்ன பொழுது மக்காவிலே இருந்த காவிர்கள் வேறு விதமாக பேசினார்கள், இவர் என்னமோ ஒரு பேயை பிசாசை கண்டு விட்டார் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான், அவர்கள் கண்டது அவர்களது உள்ளம் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டாது, அது உண்மையானதாகவே இருக்கும் என்று நபியை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். ஏன் சொல்கிறான் தெரியுமா? இன்றைக்கும் சொல்லுவார்கள், அன்றைக்கும் சொன்னார்கள், நபியை துச்சமாக மதித்துவிடக் கூடாது என்பதற்கு அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே நபி அவர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி காட்டுகிறான். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நபி அவர்களை சொல்கிற பொழுது நபி அவர்கள் அதாவது குறுகிய மனம் கொண்டவர்கள் அல்ல, சிந்தனையினாலோ செயல்பாட்டினாலோ குறுகினவர்கள் அல்ல, அவர்களது உள்ளத்தை நாம் விரிவுபடுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபியினுடைய உள்ளத்தை நாங்கள் விரிவுபடுத்தி இருக்கிறோம், அவர்களுடைய சிந்தனையை விரிவுபடுத்தி இருக்கிறோம், அதன் மூலமாக அவர்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் விரிவுபடுத்தி இருக்கிறோம். அந்த அளவுக்கு மிகச் சிறப்பானதாக அவர்களை ஆக்கியிருக்கிறோம். நபி அவர்களை உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறோம்.
சிறப்பான அந்தஸ்தில் வைத்திருக்கிறோம். எத்தனை பேர்கள் அவர்களை கேவலப்படுத்தினாலும், எத்தனை பேர்கள் அவர்களை அவமதித்தாலும், எந்த அளவுக்கு அவர்களை மோசமாக கருதினாலும் ஒரு காலம் அவர்களை தாழ்த்தி விட முடியாது. நபியை பார்த்து சொல்கிறான் அல்லாஹ், நபியே உங்களுடைய அதாவது உங்களை உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறோம். உங்களது புகழை, உங்களது கண்ணியத்தை, உங்களது மரியாதையை உலகம் பூரா உங்களை போற்றிக் கொண்டுதான் இருப்பார்கள். முஸ்லீம்களும் பேசுவார்கள். இன்றைக்கு முஸ்லீம் அல்லாத எத்தனையோ பேர்கள் காபிராக இருந்து கொண்டு நபி அவர்களை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, இவ்விதம் நபி அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் சொல்கிறான். நபி அவர்களுக்கு குர்ஆனை கொண்டாந்துவார்களே, அவர் யார், யாரிடத்திலேயே எடுத்துக்கொண்டார் என்று மக்கள் பேசின பொழுது அதற்கு நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஆயத்தின் மூலமாக சொல்கிறான், அல்லமஹு ஷதீதுல் குவா. நபி அவர்களுக்கு ஷதீதுல் குவா, மிக பெரும் பலசாலியான ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வருகை தந்து இந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள். நபி அவர்களுக்கு லேசி மாசானவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை, எங்கோ இருந்த மனிதன் சொல்லிக் கொடுக்கவில்லை. வானலோகத்திலே இருக்கு, அரிசிலே இருந்து அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட, லௌஹுல் மஹ்ஃபூலிலே இருந்து எடுத்து கொண்டு வரப்பட்ட உயர்வான குர்ஆனுடைய வசனங்களை அவர்களுக்கு ஷதீதுல் குவா, மிக பெரும் பலசாலியான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இவ்விதம் ஒவ்வொன்றாக சொல்கிறான். நபி சொன்னால் சொன்னதுதான், நபி உண்மையைத்தான் பேசுவார்கள். வமா யன்திகு அனில் ஹவா. நபி அவர்கள் மனம் போன போக்கில் பேசிவிட மாட்டார்கள். நபி அவர்கள் நினைத்ததையெல்லாம் பேசிவிட மாட்டார்கள். சாதாரண மனிதர்களாக இருக்கிற நம்மை போல காலையில் ஒன்றை பேசி, மாலையில் ஒன்றை பேசி, ஒரு சில வேலையிடத்திலே ஒன்றை பேசி, பணக்காரிடத்திலே ஒன்றை பேசி, இவ்விதமாக நபி பேச மாட்டார்கள். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. நபி அவர்கள் வீணாக பேச மாட்டார்கள். அவர்கள் பேசுவது எல்லாம் அந்த வஹ்யின் மூலமாக, அல்லாஹ்வினுடைய வஹ்யின் மூலமாக, ஒன்று குர்ஆனாக இருக்கும் அல்லது ஹதீஸாக இருக்கும். இப்படிப்பட்டவைகளைத்தான் அவர்கள் அதிகமாக வலியுறுத்தி பேசுவார்கள். சாதாரணமாக பேசுகின்ற விஷயங்கள் வேறு. எந்த ஒரு விஷயத்தை வலியுறுத்தினார்களோ அது அவர்களாக சொன்னதாக இருக்க மாட்டாது என்று குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். இப்படிப்பட்ட மாபெரும் நபி, அவர் மனிதர் மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார், பாசமுள்ளவராக இருக்கிறார். அவரை பற்றி பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மோமீன்கள் மீது மிக இரக்கமுள்ளவர், மிக அன்புள்ளவராக இருந்தார். எந்த மனிதனும் நரகம் சென்றுவிடக் கூடாது என்று கவலைப்பட்ட ஒரே மனிதர் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அருமையான சகோதர பெருமக்களே, இதையெல்லாம் நாம் ஏன் ஞாபகப்படுத்துகிறோம் என்றால், நாங்களும் இவற்றை நினைத்து பார்க்க வேண்டும். வளர்ந்து வருகிற நமது மக்களுக்கு இவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அதிகமானவர்கள் மௌனமாக ஆகிவிட்டார்கள். நபியை பற்றி பேசுவது குறைந்து விட்டது. நபி அவர்களுடைய வரலாற்று செய்திகள் சொல்லப்படுவது குறைந்து விட்டது. ஏன் என்று சொன்னால், அளவுக்கு மிஞ்சி நபியை புகழ்ந்து விடாதீர்கள் என்ற ஹதீஸை தவறாக விளங்கிக் கொண்டதன் விளைவோ, அதாவது ஈசா நபி புகழ்ந்ததை போல புகழாதீர்கள் என்பதை தவறாக விளங்கிக் கொண்டதன் விளைவோ, ஈசா நபியை எப்படி அவர்கள் புகழ்ந்தார்கள்? ஈசா நபிதான் அல்லாஹ் என்றார்கள், ஈசா நபிதான் அல்லாஹ்வுடைய மகன் என்றார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ்வுடைய மனைவி என்றார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய சிஃபாத்துக்களையே அடித்து நொறுக்குகிற அளவுக்கு நபியை நீங்கள் புகழ்ந்து விட வேண்டாம் என்பதுதான் பொருளே தவிர, நபி அவர்களுடைய உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடாது என்பது அல்ல. இவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. மக்களுக்கு மத்தியிலே இவற்றை எடுத்து சொல்ல வேண்டிய தேவையும் நமக்கு இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் குர்ஆனையே மூடி மறைத்தவர்களாகத்தான் நாங்கள் மாறிவிடுவோம் என்பதை இந்த நேரத்திலே நான் எச்சரிக்க கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஆகவே அருமையான சகோதர பெருமக்களே, இவ்விதமாக நீங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் தேடி பாருங்கள். நபி அவர்களுடைய நீங்கள் சந்தோஷமாக நினைக்க வேண்டும். நபி அவர்களுடைய சிறப்பு, நபி அவர்களுடைய மகிமை, நபி அவர்களுடைய அந்தஸ்து, நபி அவர்கள் எந்த அளவுக்கு தியாகம் செய்திருக்கிறார்கள், கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த உள்ளத்திலே அன்பை வரவழைத்துக் கொண்டு கருணையான மனதுடன் பாருங்கள். ஆயிரம் ஆயிரம் செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். கண்ணீர் வடிக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு செய்திகள் கிடைக்கும். அதன் மூலமாக
அல்லாஹ் உங்களுக்கு அந்த ரசூல் மீது ஈமானும் யகீனும், உங்களுக்கு அவர்கள் மீது இருக்கிற பற்றும் பாசமும் அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் சிறப்பான நல்வாழ்வை தந்தருள்வானாக, நீடித்த ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்து கொள்வதற்கும் அவர்களது சுன்னாக்களை எடுத்து நடப்பதற்கும் எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் கிருபை செய்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.